ஆஹா, இது ஒன்று செஞ்சால் காலை டிஃபனுக்கு, மதியம் சாதத்துக்கு, நைட்டு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே இது ஒன்று போதுங்க. இப்போ இதை செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15, பூண்டு பற்கள் 10, ஒரு 4 பழம் தக்காளி கட் பண்ணது, இது கூட ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ண சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு இது கரெக்டாக ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு கொடுப்பேன், அதனால இது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். டிஃபன், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், 3 விசில் வந்தோன்னா விசில் ஃபுல்லாக அடங்கினோன்னா இது போல் ஒரு மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்துக்கிறேன். நான் ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையலிருந்து ஒரு சில பொருள் வாங்கியிருந்தேங்க. முள்ளு முருங்கை பொடி, இது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணும். வல்லார இட்லி பொடி, அடுத்தது பிரண்டை இட்லி பொடி, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூட சுத்தமான பசுனை. நான் சொன்ன ஸ்பெஷல் தாளிப்புக்கு சேர்க்க வேண்டியது இந்த வடகம் தாங்க. அந்த வடகம் சேர்த்து தான் தாளித்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பிரண்டை தொக்குங்க. சுடுசாதத்தில் பிரட்டி சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் சொன்ன இந்த வடகம் இருக்குது பாருங்கள், இது எல்லா குழம்புக்குமே தாளிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த பொருள்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். அடுத்தது அவங்களோட பேஜையும் டேக் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். இந்த வடகம்லாம் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி இருக்கிறத எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்.